ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பூண்டு வரமிளகாய் வச்சு புதுசாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி அந்த சட்னி செய்கிறதுங்கிறத வீடியோ பாருங்கள். தக்காளி தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன், பூண்டு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் பூண்டு உப்பு வரமிளகாய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தூள் போடணும், மிளகாய் போட்டுறாதீங்க. வரமிளகாய் தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக ஆகிடணும், நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து நல்லா அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரையில் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி பூண்டு சட்னி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இல்லாமல் இந்த சட்னி ஈஸியாக செய்யலாம்.